மெய்ப்பொருள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரை குறிப்பிடும் போது வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு ஐயன் இவர் திருவண்ணாமலை அருகிலுள்ள திருக்கோயில் அருகில் ஒரு குறுநில மன்னராக ஆட்சி செய்கிறார். இவர் சிறந்த சிவபக்தர். ஒரு ருத்ராட்சம் அணிந்து திருநீர் பூசிட்டு ஒரு சின்னவங்க பெரியவங்க ஆண் பெண் ஒரு சின்ன குழந்தை ஒரு திருநீர் பூசிட்டு ஒரு ருத்ராட்சம் போட்டு இருந்தா கூட உடனே போய் அவர் காலில் விழுந்து அந்த குழந்தை காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யறது அவருடைய பொருந்துக்கு வழக்கமாகவே வச்சிருக்காரு. யாரா இருந்தாலுமே சிவனடியாரை பார்த்தா உடனே அவருக்கு உடனே அவங்கள போய் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வழக்கம். அவ்வளவு அன்பு சிவனடியார் மேல. சிவன் மேலேயும் அன்பு, சிவனடியார் மேலேயும் அன்பு அதிகமாச்சு. இவருடைய நாடு வளம் நிறைந்த நாடு. இவர் நாட்டுல எல்லா வளங்களும் இருக்கு. அதனால இந்த அக்கம் பக்கத்துல எல்லா நாடுகளும் சேர்ந்து இவருடன் போர் செய்து அவரை வென்று அதை நாட்டை கைப்பற்றணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா இவரை போர்ல யாராலையுமே வெல்ல முடியல. அதுல ஒருத்தர் தான் முத்தநாதன் என்னும் பகைவன் இவரை எப்படியாவது போர்ல வெல்லணும் அப்படின்னு முயற்சி செய்யறாரு. பல முறை போர் செய்து அவரை தோத்துறாரு. அவரை வெல்லவே முடியல. மெய்ப்பொருள் நாயனார வெல்லவே முடியல. முத்தநாதனுக்கு எப்படியாவது இவரை ஜெயிச்சணும் அப்படின்னு ஒரு அதுக்காக என்ன பண்றாரு, இப்ப ஒரு சில விஷயங்களை நம்ம செய்ய முடியலன்னா, அதாவது தவறான எண்ணம் கொண்டவங்க நினைக்கிறது சொல்றாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வீக்னஸ பார்த்து அதை நம்ம செஞ்சோம்னா அவங்க வீக் ஆயிடுவாங்க, நம்ம அதை ஜெயிச்சலாம் அப்படின்னு நினைப்பாங்களா. அது மாதிரி இவர் அந்த காலத்துல ஒரு யோசனை ஒரு சிந்தனை பண்றாரு. இவருக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாரு. படைப்படத்துல ஏதாவது பலவீனமா இருப்பாரா, அதுல நம்ம ஜெயிச்சலாமான்னு பாக்குறாரு. அதுலயும் கிடையாது. அவருடைய படை நல்ல வலிமையான படை. வீரத்துல அவரை ஜெயிச்சலாமான்னு பார்த்தா அதுலயும் கிடையாது. அவர் நல்ல வீரம் இருக்கிறார். மன உறுதியிலையும் நல்ல திடமானவர். அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாவது தீய பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருக்குமா அவருக்கு, அதை வச்சு அவரை ஏதாவது நம்ம இது பண்ணலாமான்னு பார்த்தா அதுலயும் கிடையாது. அவருடைய வீரர்களை உளவாளியாக மாற்றி அதன் மூலியமா நம்ம வெற்றி பெறலாமா போர்ல அப்படின்னு பார்த்தா, வீரர்கள் மக்கள் எல்லாருமே மன்னர்னா அவ்வளவு உயிர். ஏன்னா மன்னர் மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யறாரு, கரெக்டா இருக்காரு. மக்களுக்கு மன்னர் என்றால் உயிர், மன்னருக்கு மக்கள் என்றால் உயிர். யாரும் உளவாளியா மாறதுக்கு அவசியமே கிடையாது அவங்களுக்கெல்லாம். இவர் ஏதாவது ஒரு பலவீனம் இல்லாம இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். இப்படி சிந்தனை பண்ணும்போது போர் புரிகிற நேரத்துல யாராவது ஒரு சிவனடியாரை பார்த்து திருநீர் அணிஞ்சு ருத்ராட்சம் போட்டிருந்தா அவர் கொள்றது. இத அவருக்கு சிந்தனைக்கு வருது. பலமுறை அவர் பார்த்திருக்காரு. அதாவது திருநீர் அணிஞ்சு ருத்ராட்சம் போட்டிருந்து அவங்க கூட போர் செய்யும் போது அவங்கள இறுதி கட்டத்துல கொள்வாங்கல்ல, ஆனா இவர் கொல்ல மாட்டார், மன்னிச்சு விட்டுருவார். அந்த மாதிரி உள்ளத அவங்க ஏதோ யோசிச்சு, சரி இவர்கிட்ட நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம சிவனடியாரா மாறினா மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவருக்கு அதை உறுதியா இருக்காரு. அதை நம்ம செஞ்சணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு அரண்மனைக்குள்ள நுழையணும்னா சோதனை செய்துதான் உள்ள அனுப்புவாங்க. இப்ப மெய்ப்பொருள் நாயனார் ஒரு மன்னர், அவரை போய் சந்திக்கணும்னா சோதனை பண்ணிதான் உள்ள எல்லாரையும் விடுவாங்க. இவர் மெய்ப்பொருள் நாயனார் என்ன ஒரு கட்டளை இருக்காருன்னா, அடியார்கள் யார் வந்தாலும் அவங்கள சோதனை செய்யக்கூடாது, என்ன பார்க்க அனுமதிச்சிடணும், நான் எந்த நிலையில இருந்தாலும் என்ன அனுமதிக்கணும். இப்போ ஒரு எல்லாரையும் கூட்டி ஒரு அரசவை கூட்டி எல்லாரும் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்காண்டி எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, அந்த நேரத்துல கூட இருந்தா கூட அடியார்களை காக்க வைக்க கூடாது, என்ன உடனே பாக்குறதுக்கு நீங்க அனுமதிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணாரு, நல்ல திருநீர், நெத்தி நிறைய திருநீர், கழுத்து நிறைய ருத்ராட்சம் போட்டு சிவப்பழமா நிக்கிறாரு. நின்னோன்னு என்ன கட்டளையிட்டபடி, மன்னரிட்ட கட்டளைப்படி எல்லா வாயிலையும் கடந்து வந்துடுறாரு. உள்ள வந்த பிறகு மன்னருக்குன்னு ஒரு மெய்க்காவலர்னு யாராவது இருப்பாங்கல்ல, ஒரு நெருங்கிய மெய்க்காவலர், அதுதான் தத்தன்கிற அவர் பேர் தத்தன். அவர் கிட்ட வந்தப்ப அவருக்கு கொஞ்சம் மனசுல படுது, ஒரு முத்தநாதனா இருக்குமோன்னு ஒரு மனசுல படுது. ஆனா சிவனடியார் மாதிரி வேடம் விட்டு வந்திருக்கிறாரு. அதனால இவரால் ஒண்ணும் பண்ண முடியல. இவர் என்ன சொல்றாரு, மன்னனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு முத்தநாதன். இவர் தத்தன் என்ன சொல்றாரு, அவர் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இவர் அதை காதுல வாங்காம இவர் பாட்டுக்கு உள்ள போயிடுறாரு. முத்தநாதன் உள்ள போனோடனே அந்த புறத்துக்குள்ள உள்ள போயிடுறாரு. போன உடனே மெய்ப்பொருள் நாயனாருடைய மனைவி வெளியில வர்றாங்க.
வெளியில வந்தோடனே சிவனடியாரை பார்த்தோன்னா ஒரு வணக்கம் போட்டுட்டு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே இது மாதிரி நான் மன்னரை உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர் தான் கட்டளையிட்டு இருக்காருல்ல, யார் வந்தாலும் உடனே என்ன எந்த நிலையில இருந்தாலும் என்னை உடனே வந்து எனக்கு தெரிவிச்சிருக்கணும். உடனே அவங்க மனைவியும் உள்ள போறாங்க. அவர் உறங்கி கொண்டு தான் இருக்கிறார், பொய்யெல்லாம் சொல்ல. அவரை உடனே தட்டி எழுப்பி இது மாதிரி உங்களை ஒரு அடியார் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே எழுந்திருச்சு கிடுகிடுன்னு முகம்லாம் கழுவிட்டு கை காலம் சுத்தம் பண்ணிக்கிட்டு நல்ல திருநீர் இட்டு அவரை பார்க்க வர்றாரு. அவரை வந்து அமர சொல்லிட்டு, ஐயா என்னை பார்க்கறதுக்கு வந்துருக்கீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டோன்னே நான் ஒரு அரிதான ஓலைச்சுவடி ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல வந்து சிவத்தோட உபதேசம், முக்கியமான உபதேசம் ஒன்று இருக்கு. அதை நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணும். அதனால முடிசூட்டிய மங்கை வேற யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சிரு, நீ நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற. சிவனடியாருமே இவருக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கு, மெய்ப்பொருள் நாயனாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. இருந்தாலும் சிவனடியார் கோலத்துல வந்திருக்கிறப்ப நம்ம அந்த அதுக்குதான மரியாதை கொடுக்கணும். இவரை அதுல இருந்து கொஞ்சம் கூட தளராம அவர் சொல்றதை அப்படியே செய்யறாரு. அவங்க எல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டு இவரை உட்கார வச்சுட்டு இவர் கீழே பணிஞ்சு கீழே வராரு. அவங்க மேல உட்கார வச்சுட்டு இவர் கீழே உட்காராரு. மெய்ப்பொருள் நாயனார் அப்படியே வணங்கி கேட்கிறாரு, சொல்லுங்க அந்த உபதேசத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. எனக்கு கிடைச்சிருக்க கேட்கறதுக்கு அப்படின்னு சிவனை பத்தி கேட்குறது. அவர் ஓலைச்சுவடியை விரிக்கிறார். அதுல வந்து கத்திய வெளியில எடுத்து அவர் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றுறார். நெஞ்சில குத்திடுறாரு மெய்ப்பொருள் நாயனார். ரத்தம் பாட்டுக்கு ஆறு மாதிரி ஓடு துடிக்கிறார் மெய்ப்பொருள் நாயனார், உருண்டு பிறல்றார். அதை பார்த்தோன்ன முத்தநாதனுக்கு வந்து சந்தோஷம். இந்த சிவகோலத்தை எல்லாம் கலைக்கிறார். கலைச்சிட்டு, உன்னை நான் வென்றுட்டேன் பாத்தியா, உன்னை முடியாது சொன்னியே, உன்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய பலம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்றாரு. அப்பையும் அந்த ரத்த வெள்ளத்திலேயே அவர் ஒன்று சொல்றாரு, நீ எப்போது என்னை காண நேருக்கு நேர் காண முடியாம சிவவேடம் பூண்டியோ சிவனடியார் மேல அந்த வேடம் போட்டுதான் நீ என்ன பார்க்க வந்த, அப்பவே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறார். அப்பவே நான் ஜெயிச்சிட்டேன். இந்த உயிர் முத்தநாதனுக்கு கொடுக்கல, சிவனடியாருக்கு நான் கொடுத்திருக்கிறேன். உனக்கு நான் கொடுக்கல, நீங்க போட்டு பார்த்தியா இந்த வேடம் சிவனுக்கு தான் என்னுடைய உயிர் கொடுத்திருக்கு, உனக்கு நான் கொடுக்கல அப்படிங்கிறார். கொடுத்தோன்னே இந்த சலசலப்பெல்லாம் கேக்கு கத்தனுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் உள்ள நடக்குன்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாரு. பார்த்தோன்னே இவரு அப்படியே கீழே கிடக்குறாரு. ஓடி வராரு கத்தன். பார்த்தோன்னே என்ன காரணம், நம்ம வேஷத்தையெல்லாம் எடுத்துட்டானே. எடுத்தோடனே வாழை உருவி அவளை வெட்டலான்னு போறாரு. போன உடனே அவர் வந்து அவர் நம்மவர், அவர் சிவனடியார், அவரை நீ எதுவும் பண்ணாது, அவரை எதுவும் பண்ணக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருடைய கண்ணின் தண்ணி கொடுத்து, ஐயா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி பதறாரு. அவர் எதுவும் பண்ணாதுங்க. இவர் என்ன நினைச்சாரு, இவர் வந்த விவரத்துக்கு நம்மளை வெட்டி வீழ்த்திடுவாருன்னு அவர் நினைச்சாரு. ஆனா இவர் இப்படி சொன்னா அவனுடைய மனசு மாறிட்டு, முத்தநாதனுடைய மனசு மாறிட்டு, நம்ம தவறு பண்ணிட்டோமேன்னு அப்பதான் அவருக்கு தோணுது. ஒரு செகண்ட் ஆகாது அவர் வெட்டுறதுக்கு. அந்த வேடத்துக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாருன்னு அப்பதான் அவர் உணர்றாரு. என்ன மன்னித்துடுங்கன்னு கேட்கிறாரு. முத்தநாதனே மெய்ப்பொருள் நாயனாட்ட என்ன மன்னித்துங்க, நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஐயா எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு மெய்ப்பொருள் நாயனார். நான் வெளியில போனா என்னை எப்படி கொண்டுடுவாங்க மக்கள்லாம் சேர்ந்து, என்னை வந்து பத்திரமா ஊர் என்ற வரை என்னை கொண்டாந்து விட்டுற சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு, கெஞ்சுறாரு மெய்ப்பொருள் நாயனார். அவரு ரத்தன்கிட்ட சொல்லி அவரை கொண்டு போய் பத்திரமா ஊர் எல்லை தாண்டி கொண்டு போய் விட்டுறணும், மக்கள் யாரும் அவரை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மன்னரிட்ட கட்டளைன்னு சொல்லி அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் உயிரை கையில புடிச்சிட்டு படுத்து கிடக்குறாரு. இவர் அழைச்சிட்டு போறாரு. வழி நெடுக்க மக்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருச்சு. இவர் கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கையில இருக்கிற வாழை உருகுறாங்க. மன்னரிட்ட கட்டளை யாரும் அவரை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னாரு. உருகிய வாழை அப்படியே திரும்ப அவர் வாக்குக்கு அவ்வளவு உள்ள உரையில போட்டுட்டு எல்லாரும் கண் கலங்கி மன்னருக்காக அழுதுட்டு நிக்கிறாங்க. கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்து மெய்ப்பொருள் நாயனார்ட்ட சொல்றாரு. அவர் கேட்கிறாரு, அடியார அப்பயும் முத்தநாதன் சொல்ல, அடியார கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வந்தியா அப்படின்னு கேட்கிறாரு. நான் பத்திரமா விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஒரு உயிர் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உடம்பை விட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே அப்ப வந்து அவரு எனக்கு வந்து இவ்வளவு பெரிய பாக்கியத்தை சிவன் எனக்கு கொடுத்துருக்காரு, அடியார் கையால சாவுறதுக்கு நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு அதையும் வந்து அவர் எப்படி ஆனந்தமா இருக்கிற அந்த இறப்ப கூட அவர் ஆனந்தமா ஏத்துக்கிறாரு. அடியார் கையால சாவுறதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணம் போடுறாரு. அப்படியே சிவன் வந்து காட்சி கொடுத்து சொல்றாரு, இவ்வுலகில் பொய்ப்பொருளை மட்டுமே தேடி வாழும் மனிதர்கள் மத்தியில் மெய்ப்பொருளை தேடி வாழ்ந்த நீ
என்னுடைய திருவடி நிலையில் எப்போது நீங்காத இடம் பெறுவாய் என்று சொல்லி அருளாசி பண்ணி மறைஞ்சிடறாரு. அந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய என்ன சொல்றாங்கன்னா, ஒரு திருநீருக்கும் ருத்ராட்சத்துக்குமே ஒருத்தர் வேற எதுவும் அவர் செய்யல. அதை அணிஞ்சவர் அடியார்களுக்கு அவர் மரியாதை செய்யறார், வேற ஒண்ணும் செய்யறாரு. யாரா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் அவருக்கு உள்ள அழைச்சு அவர் இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காரு. அந்த கருத்தை வச்சுதான் இந்த மெய்ப்பொருள் நாயனார இந்த அடியார் இதுல சேர்த்திருக்காரு சுந்தரமூர்த்தி சுவாமி. பிரிச்சுட்டாங்க.